இந்த ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் ஃபார்மேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த அலையன்ஸ் ஏன் ஃபார்ம் ஆயிருக்கு? ஏடிஎம்கே, பிஜேபி, ஏஎம்எம்கே, பிஎம்கே, இதோடைய ஒன்லி அண்டர்லைங் காமனாலிட்டி இந்த எல்லா பார்ட்டிலும் நம்ம பார்த்தோன்னா திமுக எதிர்ப்பு. திமுக கவர்மெண்ட்டை எப்படியாச்சும் டிஃபீட் பண்ணணுங்கிற ஒரு சிங்கிள் மைண்டட் விஷயந்தான் இந்த பார்ட்டிஸ்க்கு நடுவில் ஒரு சினர்ஜியை கொண்டு வந்திருக்கு. இதுக்கு நான் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை திருவிகா நகர் கான்ஸ்டியூன்சியில் சீட்டாக கொடுக்கறது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் ஏன் அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க? பிகாஸ் அவங்க வந்து இந்த திமுக கவர்மெண்ட்டோடைய சோ கால்ட் போலீஸ் ஃபெயிலியர்ஸ் ஒரு அந்த நேரட்டிவ், ஒரு போலீஸ் ஃபெயில் ஆயிருக்குங்கிற நேரட்டிவை அப்போஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவருடைய கணவர் நார்த் சென்னை ரொம்ப பாப்புலரான ஒரு சோஷியல் லீடரு, பொலிட்டிக்கலாக அவர் பெருசாக சாதிக்கலனாலும் ரொம்ப பெரிய இம்பேக்ட் இருக்கிற பிஎஸ்பியோட ஸ்டேட் பிரசிடென்ட் ஆம்ஸ்ட்ராங்கை கொடூரமாக கொன்னாங்க, மர்டர் பண்ணாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஃபெயிலியராக இவங்க ஒரு சிம்பிளாக வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியருக்கு இது ஒரு உதாரணம். கரெக்ட். லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர். அதை வந்து திமுக எதிர்ப்பு, திமுக கவர்மெண்டோட எதிர்ப்புக்காக ஒரு அண்டர்லைன் தீமை நம்ம பார்க்குறோம். அந்த கேஸையும் சரியாக ப்ரூவ் பண்ணலங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சு. கரெக்ட்.